தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னைக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய உள்ளது. இது மேலும் வலுவடைந்து நாளை மறுநாள், அதாவது 27ஆம் தேதி புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டொமினிகன் குடியரசின் ஹெர்ரரா பகுதியில் மெலிசா என்ற புயல் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரீபியன் கடலில் உருவாகியுள்ள மெலிசா வெப்பமண்டல புயலால் டொமினிகன் குடியரசு மற்றும் ஹைட்டி போன்ற தீவு பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை முதல் கனமழை தொடங்கியது. தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் விளக்கு கம்பங்கள் சாய்ந்தன. ஹெர்ரரா உட்பட பல தாழ்வான பகுதிகளில் பெரும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. De Guajimía. ¿Cuántas casas inundadas? திருவாரூர் மாவட்டம் கண்கொடித்தவனிதம் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் மழைநீர் தேங்கி முற்றிலுமாக சேதமாகிவிட்டன. கனமழையின் காரணமாக தேங்கிய நீரால் இளம் சம்பா பயிர்கள் அழுகி முற்றாக பாழாகி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதையடுத்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் குறுவை, சம்பா மற்றும் தாளடி பயிர் சேதம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய 2 ஆண்டு போரினால் 85 விழுக்காடு பள்ளிகள் அழிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் பிராந்திய இயக்குநர் எட்வர்ட் பெய்பெடர் கவலை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன அதிகாரி சபையின் கீழ் இருந்த 300 பள்ளிகளில் 142 முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் மற்ற பள்ளிக்கூட கட்டடங்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். போரில் பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதால் காசாவின் இடிபாடுகளுடைய தெருக்களில் இழக்கப்பட்ட தலைமுறையாக குழந்தைகள் தலைவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இடிந்த பள்ளிக்கூடங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட இஸ்ரேல் அனுமதி மறுப்பதாக எட்வர்ட் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுக் கட்சித் தலைவர் நிக்கி ஹேலியின் மகன் நளின் ஹேலி அமெரிக்காவில் அதிகப்படியான குடியேற்றம் வேலைவாய்ப்பை பறிப்பதாக கூறியதற்கு பத்திரிகையாளர் மெக்தி ஹசன் பதிலடி கொடுத்துள்ளார். உங்கள் தாத்தா 1969இல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் என்று மெக்தி ஹசன் சுட்டிக்காட்டினார். இதனால் கோபமடைந்த நளின், நீங்கள் அமெரிக்காவை தொடர்ந்து குறை கூறுகிறீர்கள், அமெரிக்காவை மாற்ற நினைக்கும் எவரையும் நாடு கடத்த வேண்டும் என்று காட்டமாக கூற, உங்கள் தாத்தாவை பற்றி யாராவது இப்படி சொல்லியிருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் என இதற்கு மெக்தி ஹசன் பதில் கொடுத்தார். கனடாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தொலைக்காட்சியில் விளம்பரம் வெளியானதை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வரிகள் மிகவும் முக்கியமானவை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கு தமது நாட்டின் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கான நதிநீரை நிறுத்த முடிவெடுத்துள்ளது. அண்மையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான மோதலில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதையடுத்து குண்டார் ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டுவதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நீர் செல்வதை தடுக்க ஆப்கனை ஆளும் தலிபானின் தலைவர் அஹ்மத் சாதா உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 22இல் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் செல்வது தடுக்கப்பட்டது. சாக்லேட் மற்றும் ஜாமில் விஷம் கலந்து தம்மை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக ஈக்வடார் அதிபர் டேனியல் நோபோயோ குற்றம் சாட்டியுள்ளார். பொது நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொண்ட போது அறிமுகமில்லாத நபர் வழங்கிய சாக்லேட் மற்றும் ஜாமில் விஷம் கலந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் நோபோயா தெரிவித்துள்ளார். உற்பத்தியின் போதோ அல்லது பேக்கிங் செய்யப்பட்ட போதோ சாக்லேட்டில் நச்சுப் பொருள் கலக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நோபாயா அரசுக்கு எதிராக ஈக்வடாரில் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவின் படகுனியாவில் 7 கோடி ஆண்டுகள் பழமையான டைனோசர் முட்டை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த முட்டை
கிரெட்டிஷியல் காலத்தைச் சேர்ந்தது என நம்பப்படுகிறது. முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முட்டையின் மேற்பரப்பில் எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கிறது. இது அசைவ ஊனுண்ணி டொபாட் டைனோசர் இனத்திற்கு சொந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. Increíble, nunca vimos algo así, nunca vimos un huevo tan bien preservado. No, esto es una locura total. Tan bien preservado. ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சப் அட்லாண்டிக் பகுதியில் ஹெட் தீவில் நூற்றுக்கணக்கான கடல் யானை குட்டிகள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மரணங்களுக்கு வீரியமிக்க பறவை காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். இறந்த குட்டிகளின் மாதிரிகள் சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் பறவை காய்ச்சல் பரவல் குறித்த அச்சத்தை அதிகரித்திருக்கிறது. மேற்கு கரை பிராந்தியத்தை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவை இஸ்ரேல் இழக்க நேரிடும் என அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்கும் மசோதாவுக்கு முதற்கட்ட ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் அந்த பகுதி குறித்து அரபு நாடுகளுக்கு தான் அளித்த வாக்குறுதிகளை மீறக்கூடாது என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நாடாளுமன்ற வாக்கெடுப்பை முட்டாள்தனமான அரசியல் ஸ்டண்ட் என்றும் இதை தனிப்பட்ட அவமானமாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக ஐபிஎல் கிரிக்கெட் பாணியிலான கிக் பாக்ஸிங் லீக் தொடர் சென்னையில் தொடங்கியுள்ளது. கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை மைதானத்தில் வரும் 27ஆம் தேதி வரை இந்த தொடர் நடைபெறுகிறது. சென்னை, கோவை, சேலம், திருச்சி போன்ற முக்கிய நகரங்களை மையமாக கொண்ட அணிகள் இதில் மோதுகின்றன. ஒவ்வொரு அணியிலும் 12 வீரர்கள் பங்கேற்க சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்று 3 பிரிவுகளில் போட்டிகள் நடக்கின்றன. இளம் வீரர்களின் திறமையை வெளிப்படுத்த இது நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களவை தேர்தலில் 3 இடங்களில் தேசிய மாநாட்டு கட்சியும் 1 இடத்தில் பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் இருந்து 4 மாநிலங்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் 88 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் 86 பேர் வாக்களித்தனர். தேர்தல் முடிவுகளில் தேசிய மாநாட்டு கட்சியின் சௌத்ரி முகமது ரம்சான், சஜத் கிச்லு மற்றும் ஷமி ஓபராய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் சத் சர்மா 32 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இது தொடர்பாக பேசிய முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா, கடைசி நேரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்களால் ஒரு சீட்டை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். பெங்களூரு, டெல்லி மற்றும் ஹைதராபாத் பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் நடந்த முதலீட்டு மோசடிகளால் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் சைபர் பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி மொத்த வழக்குகளில் 65% இந்த 3 நகரங்களில் பதிவாகியுள்ளது. முக்கியமாக 30 முதல் 60 வயதிற்கு உட்பட்ட தொழில்துறை நபர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவருக்கு சராசரியாக 51 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மோசடிகள் பெரும்பாலும் டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற மெசேஜிங் ஆப்களால் நடைபெறுகின்றன. தொழில்முறை தளங்கள் லிங்க்டின், ட்விட்டர் போன்றவை மிக குறைவாக பயன்படுத்தப்பட்டுள்ளன என அறிக்கை குறிப்பிடுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு அருகே பாலாற்றில் தடுப்பணைக்கு மேல் தண்ணீர் செல்வதால் ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர் மழையால் வள்ளிபுரம், ஈசூர் இடையே பாலாற்றில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி அதிக அளவில் செல்வதால் பொதுமக்கள் மீன்பிடிக்கவும், குளிக்கவும், செல்ஃபி எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அருண்ராஜ். விழுப்புரம் மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் வெள்ளத்தில் அடித்து வரப்படும் மீன்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரில் தென்பெண்ணை ஆற்றில் பிடிக்கப்படும் மீன்களை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மடவை, ஜிலேபி, விரால் உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவு கிடைப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் குளிக்கவோ அருகில் செல்லவோ வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மிகவும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனிடையே தோவாளை சண்முகா நகர் பகுதி குடியிருப்பு மற்றும் விளை நிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி வாசிகள் வீட்டை விட்டு வெளியே சென்று வரவே அவதியடைந்து வருகின்றனர். மழை நீருடன் சாக்கடை நீரும் கலப்பதாக கூறும் பொதுமக்கள் நீரை உடனடியாக அகற்றவும் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திற்கு அருகே குளத்தில் விழுந்த லாரி கொட்டும் மழையிலும் மீட்கப்பட்டது. மார்த்தாண்டம் சந்தைக்கு மீன்கள் ஏற்றி வரும் வாகனங்களை விரிகோடு பகுதியில் உள்ள குளத்தின் கரையில் நிறுத்தி வைப்பது வழக்கம். ஆந்திராவிலிருந்து மீன்களை ஏற்றி வந்த லாரியை ஓட்டுநர் குளத்தின் கரையில் நிறுத்தியிருந்தார். மழையால் குளத்தின் கரை நெகிழ்வாக இருந்த நிலையில் லாரியின் பாரம் தாங்காமல் கரை உடைந்து லாரி குளத்தில் விழுந்தது. பின்னர் பொக்லைன் இயந்திரம் மூலம் குளத்திலிருந்து லாரி மீட்கப்பட்டது. தர்மபுரியில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பென்னாகரம் சாலை அருகில் உள்ள நந்தி நகர், ஏஎஸ்டிசி நகர், ஆவின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் பெரிய குழாய்கள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனை தவிர்க்க ராமாக்காள் ஏரிக்கு செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி முழுமையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இப்பகுதிகளில் பெரியார் வைகை ஆற்று பாசனத்தில் கோ 22 ரக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர் மழையால் நெற்பயிர்களுடன் வைக்கோலும் சேதமடைந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் அரசு ஆய்வு செய்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்தியா அவசர கதியில் எந்தவொரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடாது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய அவர் ஒப்பந்தங்களை நீண்ட கால பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலான கூட்டாண்மையாகவே பார்க்க விரும்புவதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைக்கும்படி அமெரிக்கா வலியுறுத்தும் நிலையில் வேறொரு நாட்டின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்தியா தனது வர்த்தக கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் தேச நலன் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கோயல் கூறினார். எலான் மஸ்கிற்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங் இந்தியாவின் 9 முக்கிய நகரங்களில் எர்த் ஸ்டேஷன்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. மும்பை, நொய்டா, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் இந்நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. சோதனைக்காக 100 செயற்கைக்கோள் டெர்மினல்களை இறக்குமதி செய்யவும் சில ரேடியோ ஸ்பெக்ட்ரங்களை பயன்படுத்தவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நிறுவனம் தனது ஜென் 1 செயற்கைக்கோள் தொகுப்பின் மூலம் வினாடிக்கு 600 ஜிகாபைட் திறனை இலக்காக கொண்டுள்ளது. ஸ்டார்லிங் ஒன் வெப் மற்றும் ஜியோ சேட்டலைட் நிறுவனங்களுக்கு பின் பாதுகாப்பு அனுமதி பெற்ற 3வது நிறுவனமாகும். இந்நிறுவனம் 2025 இறுதி அல்லது 2026 தொடக்கத்தில் இந்தியாவில் சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் இரும்பு மனிதராக போற்றப்படுபவருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் 31 அன்று குஜராத் மாநிலம் எக்தா நகரில் நடைபெறும் அணிவகுப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்க உள்ளார். பட்டேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பட்டேலின் 150வது பிறந்த நாள் என்பதால் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு அணிவகுப்பு முதன்முறையாக மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்கும் ஊர்வலமாக நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் காவல்துறையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண் மருத்துவர் கையில் குறிப்பு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். அவரது உள்ளங்கையில் எழுதியுள்ள தற்கொலை குறிப்பில் கோபால் பதானே என்ற சப் இன்ஸ்பெக்டர் 5 மாதங்களாக தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும்
மற்றொரு காவலரான பிரசாந்த் பாங்கர் என்பவர் மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்நிலையில் இரு காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தனது பதவியேற்புக்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்படுகிறார். அந்நாட்டின் புதிய அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்தியாவுக்கான சிறப்பு அழைப்பை செஷல்ஸ் அரசு வழங்கியுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஞாயிற்றுக்கிழமை செஷல்ஸ் பயணமாகிறார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான கடல்சார் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு மற்றும் வணிக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீதான போக்சோ வழக்கில் கீழமை நீதிமன்றத்தின் புதிய விசாரணையை தடை செய்ய கோரி அவர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய்க்கும் எடியூரப்பாவுக்கும் இடையிலான குரல் பதிவு அழிக்கப்பட்டாலும் அது மீட்கப்பட்டு எடியூரப்பாவின் குரல் என உறுதி செய்யப்பட்டதாக அரசு தரப்பு வாதிட்டது. குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்ட விசாரணை நீதிமன்றம் ரத்து செய்யப்பட வேண்டிய வழக்கு இதுவல்ல என கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தது. மகாராஷ்டிர முதல்வர் பதவிக்கு 2029ஆம் ஆண்டு வரை காலியிடம் இல்லை என அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி தலைமை பட்னாவிஸை தேசிய அரசியலுக்கு மாற்றப் போவதாகவும் மத்திய அமைச்சர் அல்லது தேசிய தலைவர் பதவி கொடுக்கப்படலாம் எனவும் செய்திகள் பரவியது. இந்நிலையில் இதுகுறித்து பதிலளித்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் எங்கும் செல்லவில்லை என்றும் 2029 சட்டமன்ற தேர்தல் வரை மகாராஷ்டிராவின் முதல்வராகவே இருக்கப் போகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். இதில் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் மாநிலத்திற்காக தொடர்ந்து உழைப்பேன் எனவும் பட்னாவிஸ் கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறையில் 348 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் காலியாக உள்ள 348 எக்ஸிகியூட்டிவ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை அஞ்சல் துறை வரவேற்றுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 17 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு இளங்கலை டிகிரி முடித்த 20 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு வரும் அக்டோபர் 29ஆம் தேதிக்குள் www.ippboonline.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சப்ரா தொகுதியில் கேசரிலால் யாதவுக்கு 200 லிட்டர் பாலில் அபிஷேகம் செய்து வினோதமான முறையில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கேசரிலால் யாதவ் சப்ரா தொகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த போது அவரது தீவிர ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். சாரண் தொகுதியில் ஆளும் கட்சி வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடும் கேசரிலால் யாதவ் மக்கள் ஆதரவால் தனது வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார். பாலாபிஷேகம் குறித்த செய்திகளும் வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன. கர்நாடக மாநிலம் ஆலன் தொகுதி வாக்காளர் பட்டியல் மோசடி வழக்கில் சந்தேகத்திற்குரிய 6 முக்கிய நபர்களை சிறப்பு புலனாய்வு குழு அடையாளம் கண்டுள்ளது. முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சுபாஷ் குட்டேதார் தொடர்புடைய இடங்களிலும் சந்தேகத்திற்குரிய 6 நபர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவதற்கு 5,994 போலி விண்ணப்பங்கள் தயாரிக்கப்பட்டதையும் அவை ஒவ்வொன்றுக்கும் தலா 80 ரூபாய் வழங்கப்பட்டதையும் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய சோதனைகளின் மூலம் கண்டுபிடித்துள்ளது. பணம் கொடுத்தது யார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு ரகசியம் காக்கிறது.